பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அல்ஜிப்ரா, காமன் ஐடென்டிட்டிஸ். என்னெல்லாம் ஐடென்டிட்டிஸ் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, a plus b the whole square ஃபார்முலா தெரியும். a plus b the whole square இது லோயர் ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சுட்டு வரதான். இப்போ அந்த ஃபார்முலா பாக்குறீங்கன்னா இது அப்படியே எழுதி வச்சுக்கணும். இது எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை மெமரைஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆவது நீங்க எழுதி பார்க்கணும். அப்பதான் அது வந்து நம்ம பின்னாடி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க, சால்வ் த ஈக்குவேஷன். என்ன சொல்லிட்டாங்க, 6x² minus 13x plus 6 is equal to 0 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. 6x² minus 13x plus 6 is equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல இதுல ஏபிசி வேல்யூஸ் என்னங்கிறத பார்க்கணும். இதுல வந்து பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இது என்ன ஃபார்முலா இருக்கு, ax² plus bx plus c equal to 0. இதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்றீங்க. அப்ப இதுல a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 6 இருக்கு. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, -13 இருக்கு. c இருக்கிற இடத்துல 6 இருக்கு. இப்ப x ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன, x is equal to -b plus or minus root of b square minus 4ac divide by 2a ஃபார்முலா. ஓகே, அப்ப மைனஸ் b இருக்கிற இடத்துல என்ன, -13 plus or minus root of b square என்ன வரும், -13 the whole square minus 4 into a க்கு பதிலா என்ன, 6, c க்கு பதிலா என்ன வரும், 6. சரியா, டிவைட் பை 2, a ஓட வேல்யூ என்ன இருக்கு, 6 இருக்கு. இதை சிம்பிளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், 13 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -13 the whole square. பிளஸ் 13 சரி மைனஸ் 13 ஸ்கொயர் பண்ணா ஒரே வேல்யூ தான். 169 மைனஸ் இது என்ன வருது, 6 into 6 36, 36 into 4, 36 into 4 போட்டா என்ன வருதுன்னா 144 அப்படிங்கிறது வரும். 144 டிவைட் பை 12. ஓகே, போட்டோம்னா 13 பிளஸ் ஆர் மைனஸ் 169 மைனஸ் 144 என்ன வரும், ரூட்ல 25 வரும். சரியா, 25 ரூட் எடுத்தா என்ன வருது, 5 அப்படிங்கிறது வருது. டிவைட் பை 12. அப்ப இதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு 13 plus 5 by 12, 13 minus 5 by 12 ரெண்டு பாசிபிலிட்டிஸ். இப்ப 13 plus 5 அப்படின்னா 18 by 12 வரும். 13 minus 5 அப்படின்னா என்ன வரும்னா, என்ன வருது, 13 minus 5 8 by 12 அப்படின்னு வரும். அப்ப 13 by 18 by 12 இது வந்து பாருங்க 6 ஆல கேன்சல் பண்ணா இது 3 by 2 ஒரு ரூட். இதை 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 by 3 அப்படிங்கிறது ஒரு ரூட். ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஒன்னு வந்து 3 by 2, இன்னொன்று 2 by 3. சரியா, இந்த மாதிரி தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கான ரூட்ஸ் வந்து எப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னங்கிற ஒரு மாடல் சொல்லிட்டு அதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அதுல எப்படி சால்வ் பண்ணி அதுக்கு எக்ஸ்க்கு எப்படி ரூட் எடுக்குதுங்கிறத சொல்லியிருக்கேன். சரியா, இந்த இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம பார்க்கணும்னா, இதெல்லாம் தான் நம்ம பின்னாடி பிசிக்ஸ்ல நம்ம அப்ளை பண்றோம். இதெல்லாம் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பைனாமியல் தியரம். இந்த பைனாமியல் தியரம் எங்க சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிராவிடேஷன், அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஏரியால நம்ம இந்த பைனாமியல் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இல்லாட்டி எவ்வளவு கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது இந்த பைனாமியல் தியரம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பைனாமியல் தியரம் அப்படின்னா பாருங்க, 1 plus x the whole power n அப்படின்னு ஒரு ஃபார்மட் கொடுத்துட்டாங்க. 1 plus x the whole power n அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன, 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 3 factorial into x cube plus etc. இது அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, இதான் வந்து பைனாமியல். இது வந்து என்ன, தியரம், பைனாமியல் தியரம். இது எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுல இந்த 2 ஃபேக்டோரியல் கொடுக்குறாங்களே சார், அது என்னன்னா 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1 அப்படின்னா 2. சரியா, அப்ப 3 ஃபேக்டோரியல்னா என்ன சார், 3 into 2 into 1 போட்டோம்னா இதோட வேல்யூ 6. அதுக்கடுத்து 4 ஃபேக்டோரியல் போட்டீங்கன்னா என்ன வரும், 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1 போட்டோம்னா இது வந்து 24 இப்படி வரும். சரியா, அதான் பாருங்க, 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2 into 1, 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ 3 into 2 into 1 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா n ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன இருக்கும். சரியா, அப்ப n-க்கு அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, n-1. அதுக்கு அடுத்த ஸ்மால் டிஜிட் n-2 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலா என்ன வரும், 3 into 2 into 1 அப்படிங்கிறது வரும். சரியா, அப்ப ஒருவேளை if modulus of x is much less than 1, modulus of x அப்படின்னா இது பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம், ஆனா அதோட மேக்னிட்யூட் தான் எடுத்துக்க போறோம். சரியா, அப்ப இதோட பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்ப then 1 plus x the whole power n is approximately equal to 1 plus nx. பாருங்க, இந்த கண்டிஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பிசிக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது if x is much less than 1 அப்படிங்கிறப்ப 1 plus x the whole power n அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 plus nx அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. 1 plus x the whole power n அப்படின்னா என்ன, 1 plus nx வரும். அதே மாதிரி 1 minus x the whole power n அப்படின்னா என்ன வரும், 1 minus nx வரும். சார் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா எல்லாம் இந்த பைனாமியல் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு அடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு, அது சால்வ் பண்ணியாச்சு. பைனாமியல் தியரம் பார்த்தாச்சு, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து மென்சுரேஷன். இதை வந்து மென்சுரேஷன்ல தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிகனாமெட்ரி. ட்ரிகனாமெட்ரி அப்படின்னா என்ன, ட்ரிகனாமெட்ரிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளை பத்தின ஸ்டடிஸ். ட்ரிகனாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நான் சொன்னேன். இந்த ரைட் ட்ரையாங்கிள்ல
நமக்கு ஒரு சைடுக்கு இன்னொரு சைடுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ அதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். பாருங்க ஒரு ரைட் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு? OMP அப்படிங்கிற ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இதுல ஆங்கிள் OMP அதாவது OMP இந்த ஆங்கிள் வந்து என்ன 90 டிகிரி சொல்லிடுறாங்க. ஆங்கிள் POM இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து என்ன கேக்குறாங்க? we can define the trigonometric ratios. என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு? sin தீட்டா. இதுல வந்து பாருங்க இதுல தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கா? தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பர்பண்டிகுலர் T அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இருக்கிறதுலயே பெரிய சைடு இல்லாட்டி 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல சைடு இருக்குல்ல அது ஹைப்போடென்யூஸ் சொல்லுவோம். ஒன்னு பர்பண்டிகுலர் வந்துருச்சு, இன்னொன்னு ஹைப்போடென்யூஸ் வந்துருச்சு. இது ரெண்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கிறது பேஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப வந்து பாருங்க sin தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் சைடு பர்பண்டிகுலர் டிவைட் பை ஹைப்போடென்யூஸ் பாருங்க PM டிவைட் பை OP தான் வந்து sin தீட்டா. அதுக்கு அடுத்தது காஸ் தீட்டா கொசைன் தீட்டா சைன் தீட்டா அத SIN தீட்டா சைன் தீட்டான்னு சொல்றோம். அதே மாதிரி கொசைன் தீட்டாவை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கொசைன் தீட்டானா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் என்ன OM பை OP போட்டோம்னா இது காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ல இருக்கு PM டிவைட் பை OM. PM பை OM போட்டோம்னா அது tan தீட்டா. இது வந்து டான்ஜென்ட் தீட்டா அதான் tan தீட்டான்னு சொல்றோம். இப்ப ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் காஸ் அண்ட் tan. இந்த மூணு தெரிஞ்சுன்னா அப்ப சைனோட இன்வர்ஸ் இதோட இன்வர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம கொசிகன் அப்படின்னு சொல்லுவோம். கொசைனோட வந்து பார்த்தோம்னா சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சென்டோட வந்து காட் அப்படின்னு சொல்லுவோம். கோட் டேஞ்சென்ட் இல்லாட்டி காட் தீட்டான்னு சொல்லுவோம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பின்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் பின்னாடி பார்ப்போம். அதுல இந்த சைன் காசும் வரும். என்ன கதை நம்ம பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ். அடுத்து வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ். ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஆங்கிளுக்கு நமக்கு இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 0ல இருந்து 1 வரைக்கும் ஃபிராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 0ல இருந்து 1க்கு நடுவில் இருக்கிறது 1/2. சரியா? 0க்கு 1/2க்கு நடுவில் இருக்கிற ஃபிராக்ஷன் 1/4. 1/2க்கு 1க்கு நடுவில் இருக்கிற ஃபிராக்ஷன் 3/4 இருக்கா? இப்போ வந்து என்னன்னா sin 0 30 45 60 90 இதுதான் ஆங்கிள்ஸ். அப்ப 0க்கு நேரா 0 வச்சுக்கிறீங்க, 90க்கு நேரா 1 வச்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து 45க்கு நேரம் 1/2, 30க்கு நேரம் 1/4, 60க்கு நேரம் 3/4 இருக்கு. இப்ப சைன் வேணும்னா என்ன பண்ணணும்னா இதை கம்ப்ளீட்டா ரூட் எடுக்கிறோம். என்ன 0க்கு ரூட் எடுத்தா 0. சரியா? 1/4க்கு ரூட் எடுத்தா 1/2, 1/2க்கு ரூட் எடுத்தா 1/√2, 3/4க்கு ரூட் எடுத்தா √3/2, 1க்கு ரூட் எடுத்தா 1 தான் வரும். சரியா? இதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே ஈஸி. பாருங்க 0க்கு ரூட் எடுத்தா 0, 1/4க்கு ரூட் எடுத்தா 1/2, 1/2க்கு ரூட் எடுத்தா 1/√2, 3/4க்கு ரூட் எடுத்தா √3/2, 1க்கு ரூட் எடுத்தா 1. ஓகே. இப்ப காசோட வேல்யூ எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 90க்கு இருக்கிறது இங்க வந்துடும் 0க்கு. அதே மாதிரி இந்த 0க்கு இருக்கிறது இங்க 90க்கு வரும். இது ஏங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அப்ப இந்த 0 இங்க வந்துருச்சு, இந்த 1 இங்க வந்துருச்சு, இந்த √3/2 இங்க வந்துருச்சு, இந்த 1/2 இங்க வந்துருச்சு, இந்த 1/√2 அதே வேல்யூ தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்ப டேனோட வேல்யூ வேணும்னா 0 டிவைட் பை 1 சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தானே tan தீட்டா. அப்ப 0/1 0, 1/2 டிவைட் பை √3/2 போட்டா 1/√3, 1/√2 டிவைட் பை 1/√2 போட்டா 1, √3/2 டிவைட் பை 1/2 போட்டா √3, 1/0 எனிதிங் பை 0 நாட் டிஃபைன்ட் இல்லாட்டி இன்ஃபினிட்டி. அதான் இங்க கொடுத்துருக்காங்க 0 to 90. அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது லாக். நிறைய இடத்துல லாக் யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் லாக்னா என்ன, லாக்னா என்ன அப்படிங்கிறதா தெரியணும். நீங்க ரொம்ப சிம்பிள். இப்ப 81 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. 81 அப்படிங்கிறது வந்து என்னன்னா பாருங்க 81 அப்படிங்கிற நம்பர். 81 என்ன 3 × 3 9, 9 × 3 என்ன சொல்லுவோம் 27, 27 × 3 எவ்வளவு 81. அப்ப 81 வந்து என்ன சொல்லலாம்னா 3 × 3 × 3 × 3 இத 3/4 அப்படின்னு சொல்லலாமா? 81ஓட வேல்யூ வந்து என்ன 3/4. இப்ப இந்த லாக்ல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா லாக் இந்த 81 இங்க வச்சுக்கலாம். இந்த 3 இருக்குல்ல இந்த பேஸ் இங்க கொண்டு வந்துருவோம். ஈக்குவல் டு இந்த பவர் தான் இங்க 4. அப்ப லாக் ஆஃப் 81 to the base 3 is equal to 4. இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுதான் லாக் அப்படிங்கிறது. அதாவது இது லாக் எதுக்குன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு, அதை சிம்பிளா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே. லாக் எக்ஸ்போனன்ட் இது ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வர்ஸ், எக்ஸ்போனன்ட் பின்னாடி பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம மொத்தம் 4 கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து என்ன அல்ஜிப்ரா, அது ரெண்டாவது பார்த்தது மென்சுரேஷன், மூணாவது ட்ரிகனாமெட்ரி, நாலாவது லாகரிதம். இந்த 4 கான்செப்ட் பார்த்திருக்கோம். அடுத்த செஷன்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் பத்தின ஒரு செஷன் பார்த்துட்டு வெக்டர்ஸ் போயிடணும். வெக்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெக்டர்ஸ் எங்க வரும்னா மோஷன் எப்படிங்கிற சாப்டர்ல பேசிக் வெக்டர்ஸ் பத்தின ஐடியா, ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்ன கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க் எனர்ஜி பவர். அதுல வந்து பார்த்தோம்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, டாட் ப்ராடக்ட் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது
சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷனல் மோஷன் அங்க போகும்போது என்ன கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு சாப்டர்லையும் தனித்தனியா நம்ம பாக்குறதை விட இந்த வெக்டர்ஸ் பத்தி எல்லாத்தையுமே ஒரே செஷனா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்னன்னா நம்ம பின்னாடி அந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணும்போது ஈஸியா அந்த சாப்டர் கவர் ஆயிடும். ஓகே, நம்ம RSK NEET அகாடமில 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, RSK அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.